New Arrival Pova 8 available at Purvika. பிரிக்ஸ் என்டர்பிரைஸ் கடன் வாங்குறது, எல்லா முதலாளியும் கடன் வாங்குறாங்க, கம்பெனிகள் கடன் வாங்குது. அவங்க என்ன செய்கிறாங்க அதை வச்சுன்னு கேட்கணும்ல. அப்போ இவங்க தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பிடிஆர் பணிவேல்ராஜன் பேசினார், நான் சில திருத்தம் கொண்டு போகிறேன், அதெல்லாம் கொண்டு ஒழுங்காக இப்போ இந்த கல் குவாரிகள் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது, அவற்றை முறையாக ஆக்ஷன் பண்ணோன்னா, ஏலம் விட்டோம்னா நமக்கு நல்ல காசு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தினுடைய மின் தேவைகளை பழைய நிலையிலே இருந்தால் மீட் பண்ண முடியுமா? அப்போ முதலீடுகள் செய்கிறாங்க, சும்மா அதை பூரா எடுத்து காசு எடுத்து இங்கே குப்பையில் போடல. அவங்க எல்லாம் இந்த ஃபிகர்ஸ்லாம் வச்சு ஏதோ படுமோசமாக தமிழ்நாடு நிலைமை இருக்குது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது என்பது ஆரோக்கியமானது அல்ல. இப்போ இந்த கடனை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, கடந்த 60 ஆண்டுகளாக வாங்கிய கடன் ஒரு பக்கம், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வாங்கின கடனின் மதிப்பு அவ்வளோ இருக்குது அப்படின்றத ஒரு நம்பராக சொல்கிறாங்க. அது அபத்தமான, அது ஒப்பீடே அபத்தமானது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர் வெங்கடேஷ் ஆத்ரே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார் சார். கடந்த காலத்தில் பிடிஆர் அவர்களும் இது தொடர்பான ஒரு நிதிநிலை அறிக்கை, வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஸோ நேற்றைய அந்த வெள்ளை அறிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தமிழ்நாடு அரசு என்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வராங்க? அதாவது இந்த அறிக்கை என்பது பிரதானமாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை 3 விஷயங்களை சொல்லுது. ஒன்று, கடன் கூட்டிகிட்டே போகுது, மாநில அரசு கடன் கூட்டிகிட்டே போகுது. ரெண்டாவது, அரசியல் தமிழகத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை, அதாவது ரெவன்யூ டெபிசிட், அது கூட்டிகிட்டே போகுது. அது ஒரு ரொம்ப அபாயகரமான விஷயமாக அவங்க சொல்கிறாங்க. வெளிப்பட சொல்லாட்டதான் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறாங்க. மூன்றாவது அவங்க சொல்வது மாநிலத்தின் சொந்த வரி வருமானம் என்பது மாநில உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக குறைந்திருக்கிறது கணிசமாக. அவங்க கொலாப்ஸ் ஆஃப் ஓன் டேக்ஸ் ரெவன்யூனே போடுறாங்க ஆங்கிலத்தில். அதிலிருந்து அவங்க சில முடிவுகளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அரசியல் பேசலை, நாங்கள் முந்தைய அரசை விமர்சனம் பண்ணல, ஆனால் சில முக்கியமான தரவுகளை அவங்க முன்னாடி வைக்கிறோம், ஆகவே தமிழகத்தின் நிதிநிலைமையை புரிந்து கொள்ள உதவும் என்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது ஒரு அவங்க எண்ட்லேருந்து சொல்கிறாங்க வச்சுங்களேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, இந்த அறிக்கை என்பது பிரதானமாக அரசின் செலவுகள் மையப்படுத்தி இருக்குது. அரசினுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி, அதனால் கிடைத்திருக்கின்ற நன்மைகள் போன்ற விஷயங்கள் அது பேசலை. எப்படி தமிழகம் ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது, அதாவது நலத்திட்டங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்கிறது வேறு, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் இந்த தொடர்ந்து அரசினுடைய பங்களிப்பு பொருளாதாரத்தில் என்பது அது அரசினுடைய கொடையாக நான் பார்க்கல. பல்வேறு உழைப்பாளி மக்கள் போராட்டங்கள் நடத்தி அரசு நிர்பந்தம் பண்ணி சில கோரிக்கைகளை முன்வைத்து அரசு ஒரு கட்டத்தில் எந்த அரசாக இருந்தாலும், எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், இது பிரதானமாக இடதுசாரிகள் முன்கை எடுத்து மக்கள் போராட்டங்கள் நடத்துகிறாங்க. உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள். அப்போது சில நன்மைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஒர்க்கர் ஆர்கனைஸ் ஆகிருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் ஆர்கனைஸ் ஆகிருக்கிறாங்க. ஆகவே சில கல்வியில், ஆரோக்கியத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே வரலாற்று ரீதியாகவே ஒரு பொது கருத்து இருக்குது. தமிழ்நாட்டில் கல்வியை பரப்பணும். அது நீங்கள் சில பேர் 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய மீல் ஸ்கீமை சொல்லுவாங்க, சில பேர் காமராஜர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பின்னாடி நுண்மீல் ஸ்கீமு. பட் பொதுவாக கல்வி, ஆரோக்கியம் ரெண்டுமே தமிழக பொதுவெளியில் அரசனுடைய கடமைகளாக பார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவை. இதுதான் பிரச்சனையே. இப்போ என்னென்னா, தாராளமயமாக்கல் வந்த பிறகு இதெல்லாம் அரசு பொறுப்பு இல்லை என்ற கருத்தோட்டம் மேலோங்கி வருது. அதுக்கு தமிழகத்தை ஆண்ட கட்சிகளும் விதிவிலக்கல்ல, அவையும் ஒரு தாராளமய கொள்கைகள் என்ற பாதையில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூடவே தமிழகத்தின் பாரம்பரியத்தில் நீங்கள் கல்வியையோ ஆரோக்கியத்தையோ புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அதையும் கவனம் செலுத்துகிறாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. வெல்ஃபேர் ஸ்டேட்டா என்ற வரையறைக்கு நான் வரல. சில துறைகளில் அரசு மக்கள் நலன் சார்ந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு அதன் மீது இருக்கிறது என்பதை தமிழகத்தில் ஒரு அரசியல்
ஒருமித்த கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அப்போது இந்த செலவுகளை பூரா ஏதோ வெறும் செலவுகள் என்று மட்டும் பார்த்தா எப்படி? இன்னொன்று இந்த இப்போ 2 விஷயம் நம்ம பேசலாம். ஒன்று வந்து இந்த 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்பது 2021-22 2025-26 வரும்பொழுது 10 லட்சம் கோடியாக மாறிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. பியூசியோட சேர்த்தா 13 லட்சம் கோடின்றாங்க. அது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸினுடைய கடன்களை சேர்த்தா. ஆனால் என்னென்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் கடன் வாங்குறது, எல்லா முதலாளியும் கடன் வாங்குறாங்க, கம்பெனிகள் கடன் வாங்குது. அவங்க என்ன செய்கிறாங்க அதை வச்சுன்னு கேட்கணுமில்ல. அப்போ இவங்க தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய மின் தேவைகளை பழைய நிலையிலே இருந்தால் மீட் பண்ண முடியுமா? அப்போ முதலீடுகள் செய்கிறாங்க. சும்மா அதை பூரா எடுத்து காசு எடுத்து எங்கேயோ குப்பையில் போடல அவங்க. அது இந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க பொதுத்துறை நிறுவனங்கள், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் என்ற ஒரு கதையாடல் இங்கே வைக்கப்படுது. அப்போது நீங்கள் வந்து அது 2வது ஆள் ரொம்ப அந்த அறிக்கையில் வந்து தவிர்த்திருக்க வேண்டியது நான் நினைக்கிறது. குஜராத்தோடைய தமிழகத்தை ஒப்பிடுறீங்க. எந்த வகையில் தமிழகத்தோடு ஒப்பிடக்கூடிய தகுதி குஜராத்துக்கு கிடையாது. எதனால சார் அப்படி? அதனுடைய கல்வி தகுதி என்ன, அதனுடைய ஆரோக்கிய நிலைமை என்ன, அதனுடைய ஊரக வளர்ச்சி எப்படி இருக்குது, நகர கிராம வேறுபாடுகள் எப்படி இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்குது. அவர் ஒரு ஒன்றிய அரசினுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மாநில அரசு. சில எல்லைகளுக்கு உட்பட்டு அங்கே தொழில்களை ஈர்த்திருக்குது. பெரும்பாலும் தனியார் துறையினுடைய தயவில் வளர்ந்த ஒரு அந்த மாடல், ஒரு ப்ரைவேட் என்டர்பிரைஸ் மாடல் அது. அங்கு உழைப்பாளி மக்களுடைய ஊதியம் என்ன, உரிமைகள் என்ன என்று கேட்டால் ஒரு துயரமான கதை வெளியே வரும். அதனால் அந்த ஒப்பீடு இப்போது பியர் ஸ்டேட்ஸ் சொல்கிறாங்க. நம்மை போன்ற மாநிலங்கள் என்று குஜராத்தை அவங்க தமிழோட சேர்க்கும் பொழுதே நமக்கு என்னடா நம்மை போன்ற மாநிலங்கள் குஜராத்தை சொல்கிறாங்களே இவங்கன்னு நம்ம தோணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குஜராத்தை பற்றி நமக்கு வேறு ஒரு புரிதல் இருக்குது. நம்பர் 1 ஸ்டேட்னு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. எதில் நம்பர் 1 ஸ்டேட்னு அவங்களால வந்து ஒரு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சை வரும். இருந்துட்டு போட்டோம். குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா அந்த மாநிலங்களோடு ஒப்பிட்டு இந்த அவங்க பிரதானமாக முன்வைப்பது என்ன தரவுகள்னு சொன்னால், அரசினுடைய வரவு செலவு சார்ந்த தரவுகளை தான் வைக்கிறாங்க. ஒன்று வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை ஜனங்களுக்கு புரியணும் இல்லையா? அப்போது ஒரு நீங்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அது வந்து வருவாய் செலவாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இந்த ஆசிரியர்கள் செய்யக்கூடிய பணி என்பது ஒரு புதிய உழைப்பு சக்தி உற்பத்தி பண்ணுது. எஜுகேட்டட் லேபர் ஃபோர்ஸை உருவாக்குது. அது ஒரு முதலீடாக பார்க்கணும். அது முதலீடு. அப்போ இது பல நேரங்களில் வந்து இது முதலீடு என்பது மட்டுமல்ல, இது இவங்க வேலைக்கு போய் தமிழகத்துக்கு வரி சேர்க்குறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து ஊருக்கு பணம் அனுப்புகிறாங்க, ரெமிட்டன்சஸ் வருது. ஆகவே கல்வி செலவுகளையும் ஆரோக்கிய செலவுகளையும் நீங்கள் வந்து இவையெல்லாம் முதலீடு செலவுகள் அல்ல. அவங்க ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு போகக்கூடிய சம்பளம், பிஎஃப் ஒரு பக்கம், வட்டி, இதுவே வந்து கிட்டத்தட்ட 60%. அதான் 64 அவங்க கணக்கு என்ன, அது ரொம்ப கவலையோடு அவங்க சொல்கிறாங்க. 60% இருந்தது கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு 22% ஸ்டேட் ஜிடிபியில், அப்புறம் சேலரிஸ் அண்ட் பென்ஷன்ஸ், இந்த 3 சேர்த்தா 64% ஆகிடுச்சு. 60 இருந்தது. கவலைக்குரிய விஷயம்னு அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. பட் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ சர்வீஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும்ல. இவ்வளோ சும்மா சம்பளம் வாங்குறாங்களா? சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க. அப்போ சர்வீஸ் என்ன செய்யுது? இப்போ ஏராளமான மனித வளங்களை உருவாக்குவது, சமூகத்தினுடைய மக்களின் ஆரோக்கிய நிலையை மேம்படுத்துது. நீங்கள் எப்படி வந்து ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பில், பௌதிக கட்டமைப்பில் முதலீடு செஞ்சால் அந்த முதலீடு அங்கீகரிக்கிறீங்க, மனித வளத்தில் முதலீடு செஞ்சால் அது முதலீடுன்னு அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது இதில் இருக்கிற மாடல் அது வந்து நம்ம வெளிப்படுத்தணும். அதாவது இதெல்லாம் ரெவென்யூ டெஃபிசிட் என்று சொல்வதாலேயே மோசமாகிடாது, தவறாகிடாது. அப்போது ரெவென்யூ பற்றாக்குறைன்னா என்னப்பா அன்றாட செலவுக்கே வந்து கடன் வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம்ல. இவை முதலீட்டு செலவுகள், எல்லாமே முதலீடு சொல்லுவாங்க. அன்றாட செலவுகள் அப்படின்றதே வந்து ஒரு முதலீடை நம்ம பார்க்கணும் இல்லையா? எல்லா செலவுகளையும் அல்ல, கல்வி ஆரோக்கியத்தை செய்யப்படுகிற முதலீடுகளை பார்க்கணும் நீங்கள். அவை அப்போ அதில் பிரதானமாக இந்த 2 மட்டும்தான் இருக்கா சார்? அந்த கல்வியும் மருத்துவமும் ஒரு எக்ஸாம்பிள், ஆரோக்கியமும் கல்வியுங்கிறது எக்ஸாம்பிளாக கொடுத்தேன். இன்னும் பல அம்சங்கள் அரசனுடைய பணிகளில் இருக்குது. பல தொலைத்தொடர்பு சாதனங்களை உருவாக்குறது, வேறு பல கட்டமைப்பு வசதிகளை அவங்க உருவாக்குறாங்க, ஃபிசிக்கல் கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்குறாங்க. அப்போது இவங்க வந்து மாநில உற்பத்தி மதிப்பில் 1.44% தான் முதலீடு என்று அவங்க ஒரு
தரவு கொடுக்குறாங்க. தரவெல்லாம் கரெக்டு, ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த தரவிலிருந்து என்ன புரிந்து கொள்கிறோம் என்று வரும்பொழுது எனக்கு என்ன பண்ணுதுன்னா, அவங்க வந்து ஒரு நியோ லிபரல் மைண்ட் செட். இதுதான் முந்தைய அரசுக்கும் அதுதான் இருந்தது, முந்தைய அரசுகளுக்கும் அது இருந்தது. அதனால் அவங்க வந்து மக்களுடைய தொடர்ந்த கோரிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்ததுனால அதை ஒட்டி பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அதுக்கு குரல் கொடுத்ததுனால ஒரு வரலாற்றிலே தமிழகத்தில் வந்து ஏராளமான செலவுகள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட செலவாக மாறிடுச்சு. இதெல்லாமே முந்தி இல்லையே. இப்போ நீங்கள் வந்து தமிழகத்தில் நடத்தப்படாதது நில சீர்திருத்தம். அதை பற்றி பேசும்போது ஒரு தலைவர் சொன்னார், அது என்ன உள்ளூருக்கு நிலம் சொந்தம், இந்த துணி வண்ணானுக்கு சொந்தமான்றலாம் கிண்டல் அடித்த காலம்லாம் உண்டு. ஆனால் விவசாயிகள் போராடி ஓரளவு மிகச்சிறிய அளவுக்கு அது நில சீர்திருத்தத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. பட் இன்னும் பெரும்பகுதி பணி அதில் நிறைய அடையலை. அதை பற்றி திராவிட இயக்கங்கள் ஒரு மையமான பிரச்சனையாக அவங்க கருதலை. ஆட்சிக்கு வரும்பொழுது பேசினாங்க, காங்கிரஸை விமர்சனம் பண்ணும்பொழுது எல்லா பலரும் சொன்னாங்க. பட் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெருமளவுக்கு நில சீர்திருத்தம் அவங்க மேற்கொள்ளலை. ஆக இன்றைக்கு தமிழகத்தில் நில ஏகபோகம் இருக்குன்னு அதுக்குள்ளே நான் நீங்கள் போகல. பட் ஒரு அரசினுடைய பொறுப்பை எப்படி பார்க்க வேண்டும்? ஆக ஒரு அரசு கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் முதலீடு செய்யுதுன்னா அதை நீங்கள் வரவேற்கணும். நீங்கள் வெறும் நலத்திட்டங்கள் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை அப்படின்னு 19 சொல்வதில்லை. அதேமாதிரி கட்டமைப்பு முதலீடுகள் செய்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போது இந்த ஃபிகர்ஸ் கொடுக்குறாரு, ரெவன்யூ டெபிசிட். இந்த அவர் கொடுக்குற ஃபிகர் பார்த்திங்கன்னா 2021 எவ்வளோவா இருந்துச்சு, பயங்கரமாக ஏறி போச்சு. அவங்க சொல்கிறாரு 2021-22 வருவாய் பற்றாக்குறை 46,530 கோடி ரூபாயாக இருந்துச்சு, இப்போ 78,000 ஆகிடுச்சுங்கிறார். இந்த 25-26 ஒன்று 25-26 தேர்தல் ஆண்டு சில தொகைகள் முன்னாடியே கொடுக்கப்பட்டன. அதனாலேயே அந்த பற்றாக்குறை கூடும். இப்போ இந்த 2000 கொடுத்ததெல்லாம் முன்னாடி கொடுத்தாங்க. பட் அதை தவிர மாநில உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக பார்த்தால் as a share of state GSDP, gross state domestic product பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ டெபிசிட்டை வந்து மாநில மொத்த உற்பத்தி மதிப்பின் விகிதமாக பார்த்தால் அது உண்மையிலேயே 2021-22 2.25% தான் இருந்துச்சு. சத்து குறைஞ்சிருக்கு 2.22. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஊதாரித்தனம் என்ற தோற்றத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போது அது ஏன் 2.22% தான் இருக்குது, அது இன்னும் குறைச்சிருக்க முடியாதா, அப்படின்னா ரெவென்யூ உயர்த்திருக்க முடியாதா, இங்கே நியாயமான கேள்விகள், அதெல்லாம் நம்ம பேசலாம். அதேமாதிரி கடனை பற்றி சொல்லும்பொழுதும் கூட மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDPயில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் மொத்த நிலுவை கடன் சதவிகிதம் இதில் வந்து அவங்க பட்ஜெட்டில் வரதும் ஆஃப் பட்ஜெட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய அளவு 28.7% 2021 இருந்துச்சு. 26 28.3% குறைஞ்சிருக்கு, கூடலை. அப்போது இது இதெல்லாம் இந்த ஃபிகர்ஸ்லாம் வச்சு ஏதோ படுமோசமாக தமிழ்நாடு நிலைமை இருக்குது என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது, அப்படி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறது என்பது ஆரோக்கியமானது அல்ல. குறிப்பாக இந்த கடனை பற்றி பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, கடந்த 60 ஆண்டுகளாக வாங்கிய கடன் ஒரு பக்கம், கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி வாங்கின கடனின் மதிப்பு அவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ஒரு நம்பராக சொல்கிறாங்க. அது அபத்தமான, அது ஒப்பீடே அபத்தமானது. நீங்கள் 60 ஆண்டுங்கிறது எவ்வளோ லாங் டைமு. அப்போ நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி விகிதம் எப்படி இருந்துச்சு, அப்போ அரசுகள் என்ன செஞ்சாங்க, நாடு விடுதலை பெற்ற பிறகு இப்போ வந்து 75 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சி நீண்ட காலம் இருந்தது. 67க்கு பிறகு தான் திராவிட இயக்கத்தின் ஆட்சி வந்தது. அது இப்போ 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகள் இப்போ வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள்னு வச்சுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 67 to 2026 அப்படின்னு வரும்பொழுது ஒரு 50 ஆண்டுகள்னு சொல்லலாம், அல்லது ஆமாம் 60 ஆண்டுகள் கூட சொல்லலாம். ஆனால் இந்த 60 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து அரசின் செலவே மிக குறைவாக இருந்தது. அரசு வந்து பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்துச்சு. அன்றைக்கி வந்து எல்லோரும் காலேஜுக்கு போகல. பிறகு படிப்படியாக கல்வி விரிவாக்கம், அனைவருக்கும் கல்வி, சமூக நீதி, இப்படி பல்வேறு அம்சங்கள் வரும்பொழுது மனித வளத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் கல்விக்கான முதலீடுகள் அரசு செலவழித்திருக்கு, அதிகப்படுத்தி இருக்கிறது. அது நல்ல விஷயம். அதே மாதிரி தான் ஆரோக்கியத்துக்கு தான். இந்தியாவில் எங்கே போனால் உங்களுக்கு நல்ல மருத்துவ வசதி பொதுத்துறையில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்கும். கேரளா இருக்குது, இதை விட பெட்டர் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, அதுக்கு அடுத்தபடியாக தமிழகம். பெரிய டிஸ்டன்ஸ் இடைவெளி இருக்கலாம், பட் இருந்தாலும் தமிழகம் மோசம் இல்லை. தமிழகமும் ஓரளவு
வெற்றிகரமாக செஞ்சுருக்கு. அது வந்து இவங்களும் ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசும்பொழுது நலத்திட்டங்கள் தமிழகத்தின் பெருமை எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை கடந்த கால அரசாங்கம் வந்து சரியாக தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு முதற்கொண்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அப்போ என்ன பிரச்சனை, இன்னைக்கு வந்து திடீர்னு அவ்வளோ மோசமாகிடுச்ச நிலைமை அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. 10 லட்சம் கோடி சார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பிறக்கும் குழந்தைக்குமே அதெல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே வந்து கடனோட பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டோம். அதனால் பெர் கேபிட்டா கூட ஜாஸ்தியாக தான் தெரியும். நீங்கள் வந்து இதே கடன் வளர்ச்சி குஜராத்தில் ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து அந்த மக்கள் தொகை வளர்ச்சியில் அது அடங்கி போயிடும். இதெல்லாம் அபத்தமான ஆர்குமெண்ட், அதை அப்படி ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வந்து ஏன் இப்படி திடீரென்று வேகம் அதிகரிச்சிருக்கு என்று கேட்கலாம். அப்படின்னா நான் என்ன கேட்குறேன், இந்த காலகட்டத்தில் தமிழக பொருளாதாரத்தின் மீது என்ன தாக்கங்கள் இருந்தது? ஒன்று கோவிட்லேருந்து ரெக்கவரி பீரியட் தான் அது. நீங்கள் செலவுகள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் போன வருஷம் கம்மியாக இருக்குது 2024-25. 25-26 ஏன் கூடுது? எலெக்ஷன் இயர், பல செலவுகள் முன்கூட்டியே செய்யப்பட்டன. ஆனால் தும்முன்னு உங்களுக்கு வருவா பற்றாக்குறை ஏறுது. கடனை பொறுத்தவரை ஒரு நீண்ட கால பிரச்சனை. அது வந்து இன்னும் கூட அது வந்து ஒன்றிய அரசினுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அந்த FRBM ஆக்ட் அடிக்கடி சொல்கிறாங்க எல்லாருமே வந்து இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், நிதி பொறுப்பும் பட்ஜெட் மேலாண்மையும் தொடர்பான சட்டம் என்று. ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஒரு மிக கடுமையான சட்டம் அது. 2004 2003 வாஜ்பாய் அரசாங்கத்தில் நிறைவேற்றப்பட்டு 2004 அந்த முதல் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது UPA அரசாங்கத்தில் சிதம்பரம் அவர்கள் அதை கைது போட்டாங்க, அந்த கெசட்டில் போட்டாங்க. ஏன்னா அவர் தன்னை செலவழிக்க முடியாதுன்னு தன்னை பாதுகாத்துக்கொள்வதற்கு அப்படி போட்டார். என்ன சட்டம் கெசட்டில் வந்தாச்சுன்னா லா. ஆனால் இன்று வரை 2004 இன்று வரை அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FRBM ஆக்ட் என்ற சட்டம் அப்போது ஆகலை. இந்தியா பூரா 3% ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவன்யூ பற்றாக்குறை அறவே நீக்கப்பட வேண்டும் என்று தான் சட்டம் சொல்லுது. அப்போ சொல்லும்போது முதல்ல வந்து 2008-09 இதை அடைய முடியும் என்று அதை சொல்லுது. நடக்கலை. அது யதார்த்தமே அல்ல. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு எலெக்டட் பார்லிமெண்ட் வச்சுருக்கிறீங்க. ஒரு வருஷத்தில் பல்வேறு வகையான எதிர்பாராத செலவுகள் வரும். உதாரணத்துக்கு ஒரு சுனாமி வருது வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் நம்ம விரும்பலை, சுனாமி வரலாம், ட்ரவுட் வரலாம், அல்லது வந்து ஒரு பூகம்பம் வரலாம். அப்போது அரசு இவ்வளோ தான் செலவு பண்ணலாம் அப்படின்லாம் எழுதி வச்சிங்கன்னா அதில் ரொம்ப சிக்கல். அது நடைமுறைப்படுத்த முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மக்களை கண்டுக்காமல் விட்டுருவீங்களா? சாவட்டன்னு விட்டுருவீங்களா? முடியாதுல்ல. அப்போது இந்த சட்டமே எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இந்த நவீன தாராளமய பார்வையிலேருந்து வருது. அரசின் வாட் இஸ் ஃபிஸ்கல் டெபிசிட் என்ற கேள்வியை மக்களுக்கு நம்ம சொல்லணும். ஃபிஸ்கல் பற்றாக்குறைனா என்ன? ஒரு பக்கம் அரசினுடைய எல்லா செலவுகளையும் வச்சுருவீங்க, நடப்பு செலவுகள், முதலீட்டு செலவுகள். இன்னொரு பக்கம் என்ன வைப்பீங்கன்னா வருவாய் சைட்டில் அரசினுடைய கடன் அல்லாத வரவுகள் மட்டுமே வைக்கப்படும். அப்படின்னா அந்த 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 இலக்கணமே எப்படி இருக்குன்னா அரசு கடன் வாங்கினா தப்பு என்ற ஒரு சிந்தனை அதுக்குள்ளார இருக்குது. அரசு பிக்சரே இருக்கக்கூடாது, பொருளாதாரத்தில் எல்லாம் தனியார்கிட்ட விட்டுடணும் என்ற நிலைப்பாட்டிலேருந்து அது வருது. அப்போது இப்படிலாம் நீங்கள் அரசாங்கம் செலவழிச்சுன்னா வெளிநாட்டு முதலாளி வரமாட்டாங்க, ஓடி போயிடுவான் அப்படின்னு எண்ணற்ற அது உள்ளக்குள்ள கடன் வாங்குறதுன்றது நல்ல விஷயமா சார்? ஒரு அரசு வந்து கடன் வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்கள் வந்து குடும்ப அக்கௌண்டிங் மாதிரி அரசு அக்கௌண்டிங்கை பார்க்க முடியாது. எதிர்கால தந்த சந்ததியின் மீது நீங்கள் வந்து பெரும் சுமையாக இருக்கிறீங்க. ஏன் அவங்க வரத்துக்குள்ளார நாங்கள் எவ்வளோ உற்பத்தியில் முன்னேற்றம் பார்த்துருக்குறோம், அதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயாக தானே கிடச்சிருக்குது. அதனால் இந்த அதாவது நான் சொல்லுவது நீங்கள் சகட்டு மேலைக்கு செலவு பண்ணலாம் நான் சொல்லலை. ஆனால் இதை மிகைப்படுத்தக்கூடாது. எஸ், ஒரு செலவு என்று வரும்பொழுது எந்த செலவாக இருந்தாலும் அது தேவையா பொருத்தமா என்று கேட்கலாம். அது அரசு செய்யுதா அரசு செய்யலையான்னு வரல கேள்வி. இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு எதையும் செய்யக்கூடாது, அரசு செலவு குறைச்சிக்கணும். குஜராத் என்ன மாடல்? அரசு செலவு குறைச்சிச்சு, கல்வியை பற்றி அது கவலை இல்லை, ஜனங்க ஆரோக்கியத்தை பற்றி கவலை இல்லை, உற்பத்திக்கு மேம்படுத்துறதுக்கு பன்னாட்டு நாட்டு பெருமுதலாளிகளுக்கு செலவு கொடுத்து வரவழைச்சிடலாம். அது அந்த மாடலை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்க? அது சார் குறிப்பாக நிதியமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது இந்த போக்குவரத்து துறையிலையும் சரி மின்சாரத்துறை அது அடுத்தாப்புல வரும், நிறைய லாஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை இன்றைக்கு வசூலிக்கப்படுகின்ற கட்டணங்களின் அடிப்படையில் வருகின்ற வரவு, இன்கம் ஃபார் திஸ் கார்பரேஷன்ஸ் அண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்று பார்த்தா ஒரு இடைவெளி இருக்குது. அதை மானியம் கொடுக்குறோம். நம்ம அரசே தானே கொடுக்குது, மானியம் கொடுக்குது, போக்குவரத்துலாம் கொடுக்குது. இன்ஃபேக்ட் போக்குவரத்து ஊழியர்களுடைய
ஓய்வூதிய தொகை அரசு கையில் வச்சுருக்கிறது இவங்க கண்டுக்கு போட மாட்டேங்குது. அது ஒரு நியாயமான கோரிக்கை. ஓய்வூதிய தொழிலாளிகளுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கவலைப்படுறதுலாம் வந்து அந்த என்டர்பிரைஸ் லாபத்தில் இல்லையே. ஏன் லாபத்தில் இல்லை? ஒன்று, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சில சலுகைகளை அரசு கொடுக்குது. ரெண்டாவது, ஹிஸ்டாரிக்கலாகவே ஒன்றிய அரசினுடைய மின்துறை பற்றிய கொள்கைகள் மாநிலங்களுக்கு பெரும் கெடுபிடி கொடுக்கும். அதனால் அவங்க வந்து பொதுத்துறையை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகுது. அதிக செலவு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பவர் வாங்க வேண்டியிருக்கு. எல்லா மாநிலமே முழு சுயசார்பு அடைஞ்சிட முடியாது மின்சாரத்தில். வேறுபடும். தமிழ்நாட்டுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, சில பலவீனங்கள் இருக்குது. அப்போது இது ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளின் விளைவாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். நீங்கள் வந்து நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்திட்டீங்க, போக்குவரத்தில் நட்டம் ஏற்படும். யார் பொறுப்பு? மாநில அரசு. எப்படி மாநில அரசு பொறுப்பு? டீசல் விலை ஏற்றினது யார்? ஒன்றிய அரசு. அப்புறம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நாங்கள் பன்னாட்டு சந்தையில் ஏறி போச்சு. கேட்குறேன், 2014 16 வரைக்கும் பன்னாட்டு சந்தைகளில் பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் விலை குறைந்து கொண்டே வந்தது. மோடி சார் நமக்கு ஒரு பைசாவது கொடுத்தாரா? எந்த இந்திய குடிமகனும் கொடுக்கல. அப்படி விலையை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தார். அது பூரா அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எடுத்துருச்சு. அதை எடுத்து அதை ஸ்லாகிச்சு வேறு எழுதினாங்க. அவங்களுடைய மிட்டம் ரிவ்யூவில் 2014-15 மிட்டம் ரிவ்யூ பார்த்திங்கன்னா, நம்ம வெற்றிகரமாக வந்து பணவீக்கம் ஏற்படாமல் சமாளிச்சிட்டோம். எப்படி சமாளித்தோம்னா, ஒன்று, நம்ம வந்து பெட்ரோல் டீசல் விலை பன்னாட்டு சந்தையில் குறைந்த பொழுது நம்ம குறைக்கலை. 2, விவசாயிகளுக்கு விளைபொருள் விலைக்கு நம்ம வந்து ஆதரவு விலை கொடுக்கல. 3, எம்என்ஆர்இஜிஎஸ் நம்ம கட்டுப்படுத்திட்டோம். இதுதான் சாதனைகள் 2015. போய் படித்து பாருங்கள், மிட்டம் அப்ரைசல் ஆஃப் தி எக்கானமி. அதனால் இதெல்லாம் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த ஃபிஸ்கல் பற்றாக்குறை பற்றிய பிரமை நீங்க வேண்டும். ஃபிஸ்கல் பற்றாக்குறைங்கிறது எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு? அரசினுடைய மொத்த செலவுகள் ஒரு பக்கம், வரவுகள் என்பது கடன் அல்லாத வரவுகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் பொதுத்துறை சொத்துக்களை விற்று காசு பண்ணிக்கோங்க, கடன்லாம் வாங்காதீங்க. அப்போ பொதுத்துறை சொத்துக்களை விற்றா ஓகே. நான் கேட்குறேன், பொதுத்துறை சொத்து யாருடைய சொத்து? அரசோட சொத்தா, மக்களோட சொத்தா? 5 ஆண்டுக்கு ஒரு முறை அரசு மாறுது. ஆனால் நான் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாத்தையும் விற்றுருவேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? அதை பற்றி ஒரு நெறிமுறைகள் வேண்டாமா? இருக்கலாம், அரசுக்கு தேவை இருக்கலாம், நம்ம கூட அங்கீகரிக்கலாம். ஆனால் ஒரு என்ன நெறிமுறைகள்? அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி நியாயப்படுத்துறீங்க? பொதுத்துறையே இருக்கக்கூடாதுங்க, இல்லை தனியார் துறை தாங்க எஃபிஷியன்ட்டு என்ற ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது. அதை அப்படியே சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. நிதியமைச்சர் சொன்னதும் அது பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்குதான் நினைக்கிறீங்களா? அவருக்கு இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அதை நோக்கி போகுமா? அந்த இதை உருவாக்கின பியூரோக்ராட்ஸை அதில் ஃபுல்லாக ஊறி இருக்கிறாங்க. இங்கே ஐஏஎஸ்க்குள்ளே போனோடனே அவன் பூரா நியூ லிபரல் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு போட்டிடுறான்ல, நீங்கள் அதனுடைய அடிமையாகிடுறீங்கள. அப்போ இவங்க தானே அந்த இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் பாதி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியாது எனக்கு. அப்போது இது தவறல்ல, அவரை பொறுப்பு அவர் செய்கிறாரு. பட் என் பாயிண்ட் என்னென்னா, இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் கொடுத்திருக்கின்ற தரவுகளை வைத்து பார்த்தாலும் கூட பேனிக் ஆகிறதுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. கலக்கம் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க அது வேறு, அது இன்றைக்கி நேரத்துக்கு இல்லையே, தொடர்ந்து இருக்குது. அது இப்போ கோவிடில் மட்டும் தான் வந்துச்சா? நீங்கள் வந்து இப்போது நான் சொன்ன ஃபிகர்ஸ் பாருங்கள். ரெவன்யூ டெபிசிட் ஷேர் ஆஃப் ஜிடிபி வந்து 2.25% குறைஞ்சிருக்கு, 2.03%. அதேமாதிரி லைபிலிட்டிஸ் கடன் ஆஸ் அ ஷேர் ஆஃப் ஜிடிபி குறைஞ்சிருக்கு. அப்சல்யூட் நம்பர் கூடி இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதனால தான் நீங்கள் 45,000 கோடி, இது வந்து இந்த 78,000 கோடினா அப்போ பயங்கரமாக தெரியுது. பட் 5 ஆண்டு இடைவெளியில். அப்போ அதுக்கு முந்தின ஆண்டு எவ்வளோ இருந்துச்சு? 24-25 குறைவாக இருந்தது. அப்போ இந்த 25-26 எலெக்ஷன் ஆண்டுங்கிறதுனால சில செலவுகள் செஞ்சுருக்கிறாங்க. அது அவங்க அது கணக்கில் வருது. நான் சொல்வது எல்லாமே தமிழகத்தில் சிறப்பாக நடந்திருக்கு. 5 வருஷம்லாம் நான் சொல்லுவேன். அந்த ஆட்சியை பற்றிலாம் நான் பேசலை. நான் சொல்வது தமிழகத்தின் நிதி நிலைமை ஏதோ பயங்கரமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அஜெண்டாவை செட் பண்ணுறாங்க? அப்போ நாங்கள் பலதும் சொன்னோம் எலெக்ஷன் அறிக்கையில், ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடிகிற மாதிரி தோணலை எங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்பதற்கான ஃபஸ்ட் ரவுண்டு பேச்சுவார்த்தை அது. இல்லை சார், ஆனால் இதுலேயும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலையும் இப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழகத்தினுடைய அந்த நிதி நிலைமைன்றது நல்லா தான் இருக்குன்னு. அவங்க சொன்ன வாக்குறுதிகளில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு அதை நிறைவேற்ற முடியுமா? நான் நல்லா இருக்கா மோசமாக இருக்காங்கிற பிரச்சனைலாம் போல, அவங்க சொல்கிற மாதிரி அவ்வளோ படு மோசம் பயங்கரமாலாம் இல்லை. அதுதான் கேட்குறேன் சார். இப்போ அதை வச்சு பார்க்கும் பொழுது இப்போ அவங்க அது அவங்க பொறுப்பு, எனக்கு என்ன கவலை?
அரசு தானே வாக்குறுதி கொடுத்துருக்கு, நான் கொடுக்கலையே. அது சாத்தியப்படுத்த முடியுமா இப்போ இந்த நம்பர்? இல்லை, அதாவது கரெக்டாக வரி வசூல் செய்தால், நிர்வாகத்தை எஃபிஷியண்ட்டாக நடத்தினால், ஒன்றிய அரசோடு போராடி சில வரவுகளை பெற்றால், மக்களுடைய ஒத்துழைப்பை பெற முடிந்தால், பெரும் கம்பெனிகள் நடத்துகின்ற வரி ஏய்ப்பை தடுத்தால், அப்படி பலது இருக்குது. இன்டெரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு என்ன உங்களுக்கு கணக்கு சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் சர்வீஸ் செக்டர் வேகமாக வளர்ந்துருக்கு, ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்த்தா எப்படின்னு வருதுன்னு சொன்னால், அந்த வரி த்ரெஷ்ஹோல்டு இருக்குல்ல, இந்த அளவுக்கு மேலே இருந்தால் வரி கட்டணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு சிறு குறு நிறுவனங்கள் இருக்குது, நல்ல விஷயம், அது சந்தோஷமான விஷயம். நீங்கள் அதை வந்து அதனால் எங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வருமானம் குறைஞ்சி போச்சு என்று சொல்வது ஒரு பக்கம், அது உண்மையில்லை நான் சொல்லலை. ஆனால் அப்படின்னா இந்த சிறு குறு முதலாளிமார்களை பூரா உள்ளே கொண்டு வந்து போட்டு தீட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, சொல்ல முடியாத. அப்படின்னா இது நான் சொல்வதெல்லாம் இதில் இருக்க தரவுகள் தவறு என்றோ பொய் என்றோ நான் சொல்லலை. ஆனால் இதிலிருந்து ஏதோ தமிழகத்தின் நிலைமை, உதாரணத்துக்கு 2.25% ரெவன்யூ டெபிசிட் வந்து 2.22% ஆகுது ஜிஎஸ்டிபியில், மாநில உற்பத்தி மதிப்பில். மோசமடைந்துள்ளதுன்னு எழுதுகிறாங்க. எப்படி மோசமடைந்துள்ளது? மோசமடையில, தரவுகள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, விளக்கங்கள் தப்பு இல்லை. அது என்னன்னா, அதுக்கு மேலே வந்து அவங்க இந்த அப்சல்யூட் நம்பர் சொல்கிறாங்களே, 46,000 கோடி ரூபாய் இருந்தது 2021-22 ரெவன்யூ பற்றாக்குறை. இப்போது 25-26 78,000 கோடி ஆகிடுச்சு. ஆகவே மோசமடைந்துள்ளதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்படி அப்சல்யூட் நம்பரை பார்க்குறதுல சிக்கல் இருக்குது. ஒன்று, அது பணத்தொகைகள், பணவீக்கத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் அது உண்மையிலேயே எவ்வளோ அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம கணக்கு போட முடியும். அது குறைவாக இருக்கும், அவ்வளவு அதிகரிச்சிருக்காது. இப்போ 46,000 2021ங்கிறது 2025 78,000 அப்படின்னா அது 2021 எவ்வளோ இருந்திருக்கும்? இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கும்ல, அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி குறையும். அப்போது ஒரு அந்த 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 ஒரு நிதானமாக கொடுக்கணும் அந்த விவரங்களை. இல்லை கீழே அவங்களே கொடுக்குறாங்க 2.25%, 2.22% ஆயிருக்குன்னு, அதை கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த அப்சல்யூட் நம்பரை கோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு பேசலாம், கோடி இவ்வளோ கடன் இருக்குன்னு. ஆனால் மாநில உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக 28.7% இருந்தது, 28.3% குறைஞ்சிருக்கு. ஏன் நீங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அறிக்கையில் இருக்குது, அவங்க எதையும் மறைக்கலை, எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த அப்சல்யூட் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான நிலைமை இருக்குது என்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இது ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி தமிழகத்தினுடைய வரி வருமானத்தை பாதிக்குது, வளர்ச்சி பாதிக்குது என்ற விஷயங்களுக்குள்ள அவங்க போகலை. போகிற போக்கில் அவங்க சொல்கிறாங்க, வர வேண்டிய ஷேர்ஸ் இது எல்லாத்தையும் சொல்கிறீங்களா சார்? நமக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் அந்த ஆமாம், ஷேர் பண்ணல, அதான் அவங்க வரி கொள்கைகள், ஒரு ஷேர்ஸ் எல்லாமே தர வேண்டிய காசுகள், அரசின் மத்திய அரசின் கொள்கைகள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இப்படி பலதும் இருக்குது அதில். ஆனால் அது ஒருவேளை அவங்க வந்து இப்போது ஒன்றிய அரசோடு மோத வேண்டாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து பொருத்தமான நேரத்தில் அதை கையில் எடுப்போம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. இப்போதைக்கு அவங்க சொல்கிறது நாங்கள் அரசியலே பேசலை, 5 ஆண்டு தரவுகளை நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவரங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம், நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்கங்கிற மாதிரி ரொம்ப நாசுக்காக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தி என்னவோ நடக்குதுன்ற ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நிதி பற்றாக்குறையின் சதவிகிதம் 3.56% இருந்துச்சு, 3.77% ஆகிடுச்சுன்னு சொல்லி வரம்பு மீறப்பட்டுள்ளதுன்னு போடுறாங்க. 21-22 வரம்பு மீறி இருந்துச்சு. அது 3.5 தான் உங்களுக்கு அலவுடு அந்த சட்டம் படி, அந்த எஃப்ஆர்விஎம் ஆக்ட் படி. பட் பிரச்சனை என்ன, எஃப்ஆர்விஎம் ஆக்ட் தான் பிரச்சனை. நீங்கள் 2004 பாஸ் பண்ண ஆக்டை 22 வருஷம் அவங்களால அமல்படுத்த முடியல. காரணம் யதார்த்தமான ஆக்ட் அல்ல அது. நாட்டில் பல்வேறு இயற்கை இடர்கள் வரும், மற்ற செலவுகள் வரும், அதுக்கெல்லாம் அரசுகள் வந்து தயாராக இருக்கணும். ஆகவே வந்து நீங்கள் அரசினுடைய செலவை ஒரு ரூல் போட்டு இவ்வளோ தான் இருக்கலாம், ஜிடிபியில் இவ்வளோ தான் இருக்கலாம் என்று சொல்வதெல்லாம் அது மாநில அரசுக்கு மட்டும்தான் அது இருக்கா சார்? ஒன்றிய இல்லை ஒன்றிய அரசுக்கு இருக்குது. ஒன்றிய அரசு சட்டம் என்ன சொல்லுது, 2004 போட்ட சட்டம் ஒன்றிய அரசுக்கும் அதே தான் சொல்லுது. அதாவது வருவாய் பற்றாக்குறை 5 ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். 2004 ஆரம்பித்து 2009 ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்ன சொன்னோம், ஃபிஸ்கல் பற்றாக்குறைங்கிறது மொத்த செலவு மைனஸ் கடன் அல்லாத வரவுகள்.
அது வந்து 3%க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ஓரளவுக்கு மேலே. ஆகவே நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா சொத்தை விற்றுருங்க. அதான் அர்த்தம். ப்ரைவேட்டைசேஷன் நீங்கள் பண்ணலாம். அது என்ன? அது கடன் இல்லாத வரவு. ஒரு பொது நிறுவனத்தை நீங்கள் விற்றுட்டீங்க, இவ்வளோ கூடியோ வருது, கடன் இல்லாத வரவு அது. இப்போ இதனுடைய மறுபக்கம் என்ன? இதனுடைய மறுபக்கம் என்னென்னா, ஒரு 2019 கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் டல்லாக இருந்ததுன்னு சொல்லி முதலாளிமார்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அன்றைய நிதியமைச்சர் இன்றைய நிதியமைச்சர் தான், நிர்மலா சீதாராமன் தான். சைலண்ட்டாக 7 வருஷமாக உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணாங்கன்னா எங்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் அந்த 2019 அக்டோபரில் அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக ஐயா அப்படியா ரொம்ப கஷ்டப்படுறீங்க போட்டிருக்கு அப்படின்னு பச்சாதாபத்தோடு அவங்களுக்கு வந்து அவங்க வரி விகிதத்தை 30%லேருந்து 22% தான் குறைச்சாங்க. கார்பரேட் டேக்ஸ் சொல்கிறீங்க? கார்பரேட் இன்கம் டேக்ஸ் ரேட். தொழிலாளிக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு லேபர் கோடு 12 மணி நேரம் வேலை நேரம், இது தமிழக அரசு உட்பட அந்த தப்பு பண்ணிச்சு. அப்புறம் பின்னாடி உணர்ந்து இடதுசாரிகள் மற்றவங்களாம் அப்போஸ் பண்ணினோன்னா அதை வித்ட்ரா பண்ணாங்க. பட் ஒன்றிய அரசு 2019 இப்படி செலவு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா மோசமாக இருக்குது இன்னும் முதலாளிமார்கள் சொன்ன உடனே புதுசாக மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வரி விகிதத்தை 15% தான் குறைக்கிறோம். 30-22 ஆக்கிட்டோம். உலகத்திலேயே ட்ரம்ப்பு டாக்ஸ் ரேட் அது, அதை விட கீழே டாக்ஸ் ரேட்டே கிடையாது. அப்புறம் புது நிறுவனங்களுக்கு 15% ஆக்கிடுறோம். அப்புறம் வேறு பல செலவுகள் கொடுத்தாங்க. மொத்தம் வந்து அந்த பட்ஜெட்டில் மட்டுமே ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு செலவு கொடுத்தாங்க முதலாளிமார்களுக்கு. 2019 ஏப்ரல் அவங்க ஆட்சிக்கு வந்து 2ஆம் முறை, ஜூலையில் பட்ஜெட் போட்டாங்க. திரும்பி வந்து அடுத்த ஜனவரியில் எண்டில் பிப்ரவரி 1ஆம் தேதி 2020 போட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் பட்ஜெட்டுக்கு உள்ளும் வெளியேயும் ஒரு 3 லட்சம் கோடி ரூபா வந்து பெருமுதலாளிகளுக்கு, விரல் விட்டு எண்ணக்கூடிய பெருமுதலாளிக்கு போய் சேர்ற மாதிரி வரிச்சலுகைகள் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஏன் இந்த பத்திரிகைகள் கேள்வி கேட்கல? அதெல்லாம் ஏன் நம்முடைய இந்த மாநில அரசுகள் வஞ்சிக்கப்படும் என்று வரும்பொழுது அதெல்லாம் ஏன் பட்டியலில் வரல? அதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது ஒரு மாநிலம் வந்து வளர்கிறதுக்கு ஒன்றிய அரசினுடைய அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமான? அதான் இது பொதுவான கேள்விங்க. அதாவது ஒன்றிய அரசிനും மாநில அரசும் செய்கின்ற வரி பகிர்வு இருக்கு பாருங்கள். ஒன்றிய அரசினுடைய வரிகள் அதில் ஒரு பகுதி வந்து இந்த மாநிலங்களுடைய பகிரப்பட வேண்டிய டிவிசிபிள் பூலுக்கு வருது. அது பல்வேறு மாநிலங்களுக்கு எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மக்கள் தொகை, உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலைமை, இதெல்லாம் கணக்கில் எடுத்து அவங்க வந்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலா தமிழகம் போன்ற நாடுகளுக்கு, மாநிலங்களுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நம்ம மக்கள் தொகை வளர்ச்சியும் கட்டுப்படுத்திட்டோம், எல்லாம் நமக்கு எதிராக ஆப்ரேட் ஆகுது இப்போது. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற ஷேர் கம்மியாக இருக்குது. அப்போ அதில் வந்து நீண்ட காலமாக ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசுகள் போர்க்கொடி பிடிச்சிருக்காங்க. அதாவது மொத்த ஒன்றிய அரசினுடைய அது வசூலிக்கின்ற வரிகள் அதில் வந்து பகிர்வு இடத்துக்கு பகிரப்பட வேண்டிய தொகை என்பதில் 14வது நிதி ஆணையம் 41% தான் கொடுத்துச்சு, 42 கொடுத்து. அதை பின்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனி ஆக்கிட்டாங்கன்னா 41% ஆச்சு. அது 50 ஆக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க மாநிலங்கள். ஆனால் அவங்க 50 ஆக்கலை, அப்படி தான் வச்சுருக்காங்க. அதை இன்னும் குறைக்கிறதுக்கான வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்குது. அப்போது ஒரு ஒரு இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது தமிழகம் போன்ற கேரளா போன்ற வளர்ந்த மாநிலங்கள் தான். நீங்கள் இவங்க ஒப்பீடு செய்யக்கூடிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா, ஏதோ மகாராஷ்டிரா சொல்லலாம், ஒரு பரவலான வளர்ச்சி, இண்டஸ்ட்ரி இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கூட மகாராஷ்டிரா உள்ளே போனீங்கன்னா பரந்த பகுதிகள் பஞ்சம், வறட்சி, விதர்பா மாதிரியான பகுதிகள். ஆமாம், பல இடங்கள் மகாராஷ்டிராவில் நீங்கள் அவுரங்காபாத் இருக்குது, அங்கே இருக்கலாம் போனீங்கன்னா. தமிழகம் ஓரளவுக்கு பரவலான வளர்ச்சியை பெற்றிருக்கின்ற மாநிலம். விவசாயத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, அது ஒரு ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயம். கர்நாடகா என்ன, பெங்களூர். ஆமாம், பெங்களூர் விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன இருக்குது, ரொம்ப குறைவான வளர்ச்சி தான் இருக்குது. குஜராத் கிராமங்கள் இன்னும் அன்றைக்கி பழைய மாதிரி தான் இருக்காங்க. சில நகரங்களில் தொழிற்சாலைகள் வந்துருக்கு. ஒன்றிய அரசினுடைய தயவால் குஜராத்துக்கு நிறைய பணம் கிடைக்கிது. இந்த மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் வளர்ச்சியை நீங்களே அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் பேசுங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட்னு வைக்காதீங்க. டோன்ட் கால் மகாராஷ்டிரா ஆர் குஜராத் ஆர் பெங்களூர் ஆர் கர்நாடகா அது ரெஃபரன்ஸ். நீங்கள் ஏன் கேரளா பார்க்கக்கூடாது? உங்களை விட நல்லா பண்ணியிருக்காங்க மனித வளத்தில்.
கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இல்லை அவனுக்கு வந்து per capita income லோவாக இருக்குது. per capita income லோவாக இருந்தால் என்ன, மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிது இல்லை, வாழ்வாதாரம் கிடைக்கிது இல்லை. அப்போது அது வந்து ஒன்றிய அரசுடைய தயவால் கிடைக்கல. அவங்களுடைய திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் கிடைக்கிது. அங்கே ஒரு திட்டமிடல் இருக்குது. அது குறிப்பாக வந்து தமிழகத்தை போல் அல்லாமல் கேரளாவில் ஒரு பரந்துபட்ட ஜனநாயக ஏற்பாடு இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அந்தந்த ஊரில் அந்தந்த ஊருக்கு பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு பீப்புள்ஸ் பிளானிங், மக்கள் திட்டமிடுதல் என்ற அளவுக்கு அவங்க வந்து போயிருக்கிறாங்க. குடும்பஸ்ரீ போன்ற திட்டங்கள், பெண்களுடைய சுய உதவி இதெல்லாம் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது வந்து கற்றுக்கொள்ளலாம் நம்ம. ஆனால் இந்த அறிக்கை அதுக்குள்ளெல்லாம் போகல. ஜஸ்ட்டு 4-5 பேராமீட்டர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், 2021-22, 2025-26 இப்படி பார்ப்பதே சிக்கல் இருக்குது. அந்த 5 வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு பிகினிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்னீங்கன்னா, பிகாஸ் லாஸ்ட் இயர் வாஸ் அன் எலெக்ஷன் இயர், ஏராளமான செலவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நார்மல் இயர் அல்ல அது. நார்மல் இயர் அவ்வளோ செலவு வராது. அதனால தான் 2021-22 ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எனக்கு இந்த மாநில வருவாய் பற்றாக்குறை கூடியிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஒன்று மறந்தாதீங்க, இது ஷேர்னு சொல்லிட்டீங்கன்னா 45, 46, 78 எழுதுறீங்க. ஷேர்னு வரும்போது 2.25%, 2.22 எழுதுறீங்க. ஆனால் மச் ஹையர் ஜிடிபி க்ரோத்தையே நீங்கள் பேசலையே. இந்த காலகட்டத்தில் தமிழகம் வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சியை கணக்கில் கொண்டால் அதிகரித்துள்ள ஜிஎஸ்டிபியில் இந்த ஷேர் 2.22% என்பது கூடுதலாக இருக்கும் நிச்சயமாக. அது 45,000க்கு மேலே 78,000. ஆனால் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டிபி குறைஞ்சிருக்கு, பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை. அதே மாதிரி தான் கடனும். ஆகவே இது எப்படி போஸ்ட் பண்ணுறது, வரம்பு மீறப்பட்டுள்ளது, எல்லாம் உயர்ந்து வருகிறது. 60% கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தது, இப்போ 64.4 கவலைப்படுறது தப்பு இல்லை. தமிழகத்தினுடைய சொந்த வருவாயை தமிழக அரசு மேம்படுத்த என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆரோக்கியமாக பேசலாம், ஆக்கப்பூர்வமாக பேசலாம். அதில் வந்து வருவாய் இது பிடிஆர் பணிவேல்ராஜன் பேசினார். நான் சில சீர்திருத்தங்கள் கொண்டு போகிறேன், அதெல்லாம் கொண்டு ஒழுங்காக வந்து இப்போது இந்த கல் குவாரிகள் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது, அவற்றை முறையாக ஆக்ஷன் பண்ணோன்னா, ஏலம் விட்டோன்னா நமக்கு நல்ல காசு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி லிக்கர் பாலிசி மாற்றணும் எல்லாம் சொன்னார். அவரை மாற்றிட்டாங்க. அவர் அந்த பதவியில் நீடிக்கலை. அது அவங்க சமாச்சாரம், அந்த கட்சியினுடைய முடிவு வச்சுக்கலாம். அப்போது நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய வரி விகிதங்களின் அடிப்படையில் ஒன்று வரி வசூல் எப்படி கெட்டிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது. ரெண்டாவது எந்தெந்த துறைகளில் நம்ம வந்து வரி விகிதங்களை மாற்ற முடியும் அல்லது கட்டணங்களை மாற்ற முடியும் என்றெல்லாம் பரிசீலிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகும்னா, இது அதான் எனக்கு தெரியல, இப்போ என்ன அஜெண்டாங்கிறது நான் யோசிக்க வேண்டியிருக்கு. நான் ஒன்றும் முடிவுக்கெல்லாம் வரல. இப்போ நீங்கள் இப்படி ஒரு பிக்சர் கொடுத்துட்டீங்கல்ல, ஸோ அதனுடைய துணி எப்படி இருக்குது? பெரிய நெருக்கடியில் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடை விட மற்ற மாநிலங்கள்லாம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கு என்ற ஒரு இம்ப்ரெஷனை நீங்கள் கொடுப்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை வந்து ரொம்ப நேர்மையாக அவங்க அப்படியே ஃபிகரை போட்டு கரையாடலை எழுதிட்டாங்க. ஆனால் ஒருவேளை அவங்க வந்து நம்ம தேர்தல் அறிக்கைகளில் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவதற்கு சாத்தியப்பாடே இல்லை. மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணுவோம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கூட யோசிக்கலாம். தெரியாது, நான் இன்னும் தவறாக சொல்ல விரும்பலை. அவங்க பேசும்பொழுது அப்படிலாம் அவங்க பேசலை, நாங்கள் யாரையும் இம்ப்ளைம் பண்ணல எல்லாம் சொன்னாங்க. நாங்களும் வந்து தமிழகத்தினுடைய பெருமையை தான் நினைக்கிறோம், நலத்திட்டங்களை அப்படின்னு. ஆனால் என்ன நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 2014 இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது, ஒன்றிய அரசு, மோடி அரசு. ஒரு 1.5 வருஷம் பன்னாட்டு சந்தைகளில் வந்து கச்சா எண்ணெய் விலை குறைந்தபோது அதனுடைய பலன்களை மாநிலங்களோடு பகிரவில்லை. 2016 நவம்பரில் அந்த ஒரு மிக மோசமான செல்லா காசு நடவடிக்கை எடுத்தது, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தது. அதனால் வந்து சிறு குறு தொழில் பூரா அழிஞ்சு போச்சு, விவசாயம் பாதிக்கப்பட்டது, மக்கள் பெரும் கஷ்டங்களுக்கு உள்ளானார்கள். உழைக்கும் மக்கள் தான், என்ன முதலாளிக்கு எந்த பிரச்சனை. அதை எடுத்து ஒரு குளறுபடியான ஜிஎஸ்டியை கொண்டாந்தீங்க 2017 ஜூன் எண்டில். இதெல்லாம் தமிழக பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்தது. குறிப்பாக கோயம்புத்தூர் அந்த மாதிரியான பகுதிகள் கோவிடுக்கு முன்னாடி. ஆமாம், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதிகளில் இப்படி தமிழகம் பூராவுமே நீங்கள் வந்து சிறு குறு தொழில்கள் அழிக்கப்படுது. தமிழ்நாடு வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருக்கணுன்றீங்க, ஆனால் அட்ரஸ் பண்ணல இல்லையா? இல்லை, அதாவது தமிழகத்தின் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பற்றி பேசும்பொழுது இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கலாம். இது இப்படிலாம் இருக்குது. இதுக்கு மத்தியில் வந்து ஆனால் இவங்க வந்து ஒரு சின்ன இலக்கை வச்சுட்டாங்க. போன அரசு எப்போ முடிஞ்சது, ஆட்சிக்கு வந்தது 21.
அதுலேருந்து பேசுவோம். 21 ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ 21, 22லேருந்து 25, 26 வரைக்கும் பேசுவோம். அந்த 5 ஆண்டுகள் பேசுவோம் என்று தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை பற்றி அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அனாலிசிஸ் அதில் இல்லை, தரவுகள் இருக்குது. அது ஏன் எப்படி என்னங்கிறதுக்கு விளக்கத்துக்குள்ள அவங்க போகலை. 19 மோசமாக இருக்குது எழுதி வைக்கிறாங்க. டீச்சர் வந்து நமக்கு ரிப்போர்ட் கார்டு எழுதி வைக்கிற மாதிரி. ஆனால் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகம் வந்து இப்போ உதாரணத்துக்கு மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் கடன் விகிதம் இணை மாநிலங்களோட ஒப்பீடு, பியர் ஸ்டேட்ஸோட ஒப்பீடுன்னு சொல்கிறாங்க. பியர் ஸ்டேட்ஸ் யார்? குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு. பார்த்திங்கன்னா ஃபிகர்ஸ் வந்து 17.6, 19.7, 23.4, 28.3 வரிசையாக வருது. ஆனால் கமெண்ட் பார்த்திங்கன்னா குஜராத் சீரானது. என்ன சீரானது? 17.6னா சீராயிடுமா? மகாராஷ்டிரா நிலைத்துள்ளது, கர்நாடகா குறைந்து வருகிறது. அப்போ ஒரு தமிழகம் முந்தின ஆண்டில் 30 செலவழிச்சுன்னா சந்தோஷமாக இருப்பாங்களா அவங்க? இப்போ 28 தானே இருக்குது, குறைஞ்சிருச்சா? மிக அதிக அளவு நீங்கள் எழுதுகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு தரவில் இருந்தெல்லாம் முடிவுகள்லாம் வரவே முடியாது. அது ஷேர் பண்ணது ஓகே, நல்லது, தெரிஞ்சுக்கலாம். பட் இதிலிருந்து அதான் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் பெறப்பட்ட கடன் 60 ஆண்டுகளுக்கு பெறப்பட்டதை விட ஜாஸ்தி. அது மீனிங்லெஸ். அப்போ தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ சின்ன எக்கானமியாக இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ பெரிய எக்கானமியாக மாறி இருக்குது, எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுது, எவ்வளோ வந்து பல நாடுகளுக்கு மக்களை, உழைப்பாளி மக்களை அனுப்புது, எவ்வளோ வருமானம் அங்கேருந்துலாம் வருது நமக்கு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது. கேரளா மாதிரி மக்களுக்கு நன்மைகள் போய் சேரவில்லைங்கிறது வேறு, அந்த அளவுக்கு போகலைங்கிறது வேறு. ஆனால் செல்வந்தர்கள் இருக்காங்க, இந்த ஐடி செக்டரில் இருக்காங்க, மாதிரி சொல்லலாம். பட் இப்படி போடுவது என்பது ஒரு மிஸ்லீடிங். இன்னொன்று இது இந்த தரம் ஒன்று கொடுக்குறாங்க, பெர் கேபிட்டா டெட். பிறக்கும் குழந்தை எவ்வளோ வட்டியோட பிறக்குது, எவ்வளோ கடனோட பிறக்குது. பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இணை மாநிலங்களை விட மிக அதிகமான கடன் சுமையோடு. அவங்களுக்கு என்னங்க கடன் சுமை? அரசு கடன் வாங்குது, மக்கள் சார்பாக பல நடவடிக்கைகளை நிறைவேற்றுது. அரசு ஏன் கடன் வாங்க வேண்டி வருது? என்ன செல்வந்தர்களிடமிருந்து ஒழுங்காக வரி வசூல் பண்ணல. உண்மையிலேயே செல்வந்தர்களிடமிருந்து வரி வசூல் பண்ண முடிஞ்சிருந்தால் செலவு குறைச்சிக்கலாம். துரதிருஷ்டவசமாக இந்திய அரசியல் சாசனத்தில் இந்த வரி விதிக்கும் அதிகாரங்கள், அதில் மிக முக்கியமான வரி என்பது வருமான வரி. ஒரு நாடு வளரும் பொழுது மிக வேகமாக அதான் வளரும். அந்த வருமான வரி விதிக்கும் அதிகாரங்கள் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு. மாநில அரசுகளுக்கு அந்த வரி இனம் கிடையாது. மாநில அரசுகள் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மீது குத்தகைக்கான காசு போடுறது, சேல்ஸ் டேக்ஸ் பண்ணுறது, அது கூட இப்போ வந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு கையிலேருந்து பிடுங்கிட்டான். அதுவும் ஒன்றிய அரசு கையில் போயிடுச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில்னு சொல்கிறான், பட் ப்ராக்டிக்கலாக ஒன்றிய அரசு தானே அதில் ஒரு ஆதிக்கமான சக்தியாக இருக்குது. ஆகவே மாநிலங்களின் நிதி உரிமைகளை, அதிகாரங்களை பறித்து விட்டு மாநிலங்கள் தர வேண்டிய நிதிகளையும் ஒழுங்காக கொடுக்காமல் நீங்கள் மாநிலங்கள் மீது குற்றம் சாட்டுவது என்பது எனக்கு என்னவோ பொருத்தமாக தெரியல. அதை இவங்க செய்யலை. டு பி ஃபேர், நன்மை சொல்ல அவங்க என்ன குற்றம்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு அஜெண்டா செட் பண்ணுறாங்க. தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்திற்கும் கருத்து பதிலுக்கும் மிக்க நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்த மிக்க நன்றி. நன்றி. New arrival Pova 8 available at Purvika. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.